ஐபிஎல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பவுலிங் காம்பினேஷன் பார்த்தோம். இப்போ பேட்டிங் காம்பினேஷன் பார்க்கலாம். நீரும் நெருப்புமா இருக்க பேட்டிங் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா எந்த காம்பினேஷன் பார்க்கறோம்னா கேகேஆரோட காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஆனவங்க அவங்களோட ஒரு ஓப்பனர் தக்க வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு ஓப்பனரா டிகோக்கோ வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நல்ல ஹிட்டர். ரெண்டாவது எந்த டீமை பார்க்க போறோம்னா 5 டைம் சாம்பியனான சிஎஸ்கேவோட ஓப்பனிங் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். இவங்க ஏற்கனவே இருக்க ஓப்பனிங் காம்பினேஷன் தான் இருக்காரு. டெவான் கான்வே ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட். டெவான் கான்வே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இறங்குறாங்க. அடுத்தது மூணாவது எந்த டீம் பார்க்க போறோம்னா இன்னொரு 5 டைம் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் தான் பார்க்க போறோம். இவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன் ரெண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா தான் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் ரோஹித் சர்மாவும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்ததா எந்த டீமோட காம்பினேஷன் பார்க்க போறோம்னா குஜராத் டைட்டன்ஸோட காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். இந்த டீமோட காம்பினேஷன் யார் யார் இருக்காங்கன்னா சுமன் கிலும், ஜோஸ் பட்லர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். அடுத்தது எந்த டீம் பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். இந்த டீமோட பேட்டிங் காம்பினேஷன் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ் விஜய்ஸோட இருப்பாங்க. இவங்களும் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனா இருப்பாங்க. அடுத்தது எந்த டீமோட பேட்டிங் காம்பினேஷன் ஆர்சிபி தான். இந்த டீமோட பேட்டிங் காம்பினேஷன் யார் யாருன்னா விராட் கோலியும் சால்ட் தான் இருக்காங்க. சால்ட் ஒரு நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். விராட் கோலி ஒரு நிதானமா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடக்கூடிய பிளேயர். அடுத்த பார்க்கக்கூடிய டீம் எதுனா டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டீமோட காம்பினேஷன் யார் யாருன்னா கிளாசி கேஎல் ராகுலும் அதிரடி ஆடுற ஜாக் ஃப்ரேசர் இருக்காரு. இந்த காம்பினேஷனும் ஒரு நிதானம் பிளஸ் அதிரடியான காம்பினேஷனா இருக்கு. அடுத்து எந்த டீமோட காம்பினேஷன் பார்க்க போறோம்னா பிபிகேஎஸ். இந்த டீமோட காம்பினேஷன் யாருன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான பிரப் சிம்ரன். இவர் அந்த டீம்ல போன வருஷம் நல்லாவே பண்ணாரு. இன்னொரு காம்பினேஷனா ஜோஷ் இங்கிலீஷ். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த காம்பினேஷன் ஒரு அளவுக்கு ஓகேவான காம்பினேஷன் தான். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்த பார்க்கக்கூடிய காம்பினேஷன் எதுனா எல்எஸ்ஜியோட காம்பினேஷன். இந்த டீமோட காம்பினேஷன் நீரும் நெருப்பு மாதிரி தான் இருக்கு. மிச்சல் மார்ச் ஒரு அதிரடியான ஆடக்கூடிய பிளேயர். அதோட மார்க்ரம் இவர் ஒரு நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். இவங்க ரெண்டு பேர் ஒரு காம்பினேஷன் இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல தோத்த எஸ்ஆர்எச் தான். அந்த டீமோட காம்பினேஷன் ஏற்கனவே ஆடின காம்பினேஷன் தான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்காங்க. நான் சொன்ன பேட்டிங் காம்பினேஷன்ல உங்களோட ஃபேவரட்டா இருக்க பேட்டிங் காம்பினேஷன் எதுன்னு கன்வர்ஸ் பண்ணுங்க.